வணக்கம் அன்பர்களே. அதாவது மனுஷன் எவ்வளோ தான் இருந்தாலும் அடுத்தவன் கதையை சொல்லக்கூடாது. நான் என் கதையை சொல்லுறதை கேட்டுக்கங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழவூர் தான். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கா பழவூர் தான். ஆமாம், வயசும் 46 47 வயசு ஆகிட்டு பார்த்துக்கங்க. ஆமாம், இன்றைக்கி பழவூர் அருள்மிகு ஸ்ரீ நாரும்புநாதர் சுவாமி திருக்கோவில் கொடியேற்றம். 1ஆம் திருவிழா இன்றைக்கி காலையில் கொடியேற்றம். இன்னும் எவ்வளோ தான் இருந்தாலும், வேலை இருந்தாலும், சம்பாத்தியம் இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும், அந்த கொடியேற்றத்தை அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துட்டு அந்த கொடியேற்றத்தை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல பற்றிலா. அதுதான் இறைவனுடைய இது. யாருக்கு கிடைக்கணுமோ கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதோ அவங்க தலைகீழ நின்னாலும் கிடைக்காது. ஆமாம், இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்கும். நான் பாருங்கள், நான் என்ன இங்கே ஒரு காட்டுக்கே வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். காட்டுக்கு இல்லை, ரோட்டுக்கரையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த கொடியேற்றத்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க பார்த்தீங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ வசதியாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க பார்த்தீங்களா? அதுதான் இறைவன் என்ன சொல்லுதாங்கன்னா, உனக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக கிடைக்கும்பா. கிடைக்காது, நீ ஊசியை நாட்டி தலைகீழ நின்னாலும் கிடைக்காதுப்பா. நான் என்னப்பா செய்யட்டும், உன்னுடைய விதி அப்படி. ஆமாம், வணக்கம். நல்லதே நடக்கட்டும். நடராஜர் ஆவுடையம்மாளுக்கு இன்றைக்கி கொடியேற்றத்துடன் துவக்கம். 1ஆம் திருவிழா. நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நல்ல மழை பொழியட்டும், நல்ல விவசாயங்கள் நடக்கட்டும். எல்லா மக்களுக்கும் எந்த கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் நல்லதே நடக்கட்டும். இறைவன் காப்பாற்றுவாராக.